வணக்கம். நான் ஈஆர் சந்திரன். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் ஒரு இயக்கம், ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். அது மூலிமா பெரிய ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நல்லதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணோம். எப்படி இருக்க போது தேர்தல் ரெஸ்பான்ஸ் இந்த வாரத்துடைய என்ன ஷேரிங் பார்க்கலாமா? இந்த வாரம் டியூஸ்டே ஒரு மார்னிங் ஒரு ஃபோன் வந்தது. காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷனுங்க ஈவினிங்கு, நீங்கள் வாலண்டியர் டோனர், அதனால் ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும், வர முடியுமா அப்படின்னு. எப்போங்க வேணும், எப்போ வரணும்? உடனே வரணுங்க, ஆஃப் அன் ஹவரில் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே வரேங்க அப்படின்ட்டு இது பண்ணி இமீடியட்டாக பரப்பிட்டு போயிட்டு பிளட் டொனேட் அங்கே போனால் அவங்க சொந்தக்காரர் இருந்தாங்க, அப்படின்வாங்க இப்படி அப்படிலாம் ஒரு சீனே இல்லைங்க. அது மாதிரிலாம் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஆக்சுவலாக பிளட் டொனேட் பண்ணேன். ஸோ அதை போய் எப்படி எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி ஒரு பண்ணோம், யாருன்னா கூப்பிட்றாங்க. நான் யூஸ்வலாக ஒரு இயர்லி ட்வைஸ் பண்ணுவேன். ஒன்று ஜனவரி 19 என்னுடைய பெரிய பையன் பிறந்தநாள், அன்றைக்கி நான் கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுவேன். இன்னொன்று ஜூன் 17 சின்ன பையனுடைய பிறந்தநாள். இந்த 2 நாளைக்கும் ஒரு பிளட் டொனேட் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணலாம். இந்த வருஷம் ஜூன் 17 அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு இதில் டூரில் இருந்துட்டோம். அதனால் அது ஸ்கிப் பண்ணிட்டேன், பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. சரி ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஃபோன் வந்துன்னா அது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஜூன் பண்ணலை, அதுக்கு ஜூலையில் சான்ஸ் கிடச்சிச்சு, போகலாம் அப்படின்னு உடனே போனேன். பிளட் டொனேட் பண்ணோம், வந்துட்டோம். கேட்டாங்க, நான் யூஸ்வலாக கொடுக்குறதானால அவங்க தெரியும், அதெல்லாம் பேசிவிட்டு நல்ல விதமாக பேசிட்டு இருந்தேன். அவன் நினச்சேன் இன்னும் ஷேர் பண்ணலான்னா இதுதான் பெரிய மேட்ரு, பிளட் டொனேட்டுன்னு கேட்டவனு போகிறோம் அப்படிலாம் நினச்சேன். பட் ஆக்சுவலி பார்த்தா அதை சொல்கிறது கூட கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி சொன்னால் ஒரு லைன் அவ்வளோதான் அதுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் சில யூடியூப்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் எப்போயுமே. எதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, எப்படிலாம் யார் அட்ராக்ட் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த இதுதாங்க ஃபுட்டை பற்றி தான் இதை சொல்கிறாங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல், அதுக்கெலாம் தான் லேக்ஸில் லைக்ஸ் இருக்குது பார்க்குறாங்க. மேபி இதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அட்ராக்ட் ஆனது ஒரு வீடியோங்க. இந்த வாரம் ஃபுல்லாக தொடர்ந்து எத்தனையோ முறை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை தாங்க சொல்லணும். நாம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் இல்லை, எதை மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது என்னென்னா நீயா நானா முகங்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது இதே மாதிரி தான் அவங்க நீயா நானா ஒரு பேசுகிறாங்க. அது மூலிமா ரொம்ப ஃபெமிலியர் ஆகுறாங்க. அவங்கள அதுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு இது மூலிமா பெரிய லெவலில் அதுக்கு ரொம்ப லைக்ஸு, நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வருது, நல்ல விஷயம் தான், தப்பில்லை. ஆனால் இந்த ஒரு வீடியோ, பர்டிகுலர் வீடியோ ரொம்ப மனசு அப்படியே அதை பற்றி தாங்க பேசணும். இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லணும். அதில் டாக்டர் சங்கவி அப்படின்ற 2019 விஜய் டிவியில் வரல, நீயா நான் அந்த கோபிநாத் பண்ணுற ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுறாங்க. அவங்க ரொம்ப மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ பேர் பண்ணி அது மூலிமா அவங்க இப்போ 2025 டாக்டர் ஆகிட்டாங்க. ஹவுஸ் சர்ஜன் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹவுஸ் சர்ஜன். நல்ல அவங்களுடைய இன்டர்வியூஸு ஏகப்பட்டது இருக்குது. டாக்டர் சங்கவி நீயா நானா இப்போ ஃபெமிலியர் ஆகிட்டாங்க ரொம்ப. பட் அந்த நீயா நானாக்கு அவங்கள வர வச்சது எது தெரியுங்களா? ஒரு பக்கத்து வீட்டு அண்ணா, அவர் பேர் விமல் அண்ணான்ட்டு அவங்க சொன்னாங்க. விமல் அண்ணா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு வந்திருக்காது, நான் விஜய் டிவிக்கும் வந்திருக்க மாட்டேன். என்னுடைய கனவுகள்லாம் இப்படி நினைவாகிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னாங்க. ஸோ அவரை இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவரை இன்டர்வியூலாம் பண்ணுறாங்க. அதுதாங்க அத்தனை முறை நான் பார்த்தேன். எப்படி இருக்கிறாங்கல்ல, எதுவுமே இப்போ நம்ம நினைக்கிறோம் பெரிய நான் இன்னமும் நல்லதெல்லாம் பண்ணுறோன்ட்டு. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளாம் ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கிறோங்க. நம்மளாம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு ஓட்டு வீடு, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அழகாக படிக்கணுன்ட்டு ஆசை இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு, ஆனால் அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே. நாம் ஏதோ பண்ணணும்னு நினச்சி, இவர் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க. இவர் வீட்டில் மழை பெஞ்சால் 10 இடத்துல தண்ணி ஒழுகுது. அது சொல்கிறாரு, மழை பெஞ்சால் 10 இடத்துல தண்ணி பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு. அதை மாதிரி இருக்கிறவர் அந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. விஜய் டிவிக்கு நீயா நான் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு அழைச்சின்னு போயிட்டால் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும்ட்டு அவருடைய முயற்சியில் 1600 ரூபா கையில் இருக்குது. ஒரு வயசு பொண்ணு, சின்ன +2 படிக்கிற பொண்ணு. இவரும் ஒரு கிட்டத்தட்ட யங் தான். அதனால் இவர் எப்படி போங்க ஊர், அதை மாதிரி ஒரு சின்ன கிராமம், வேறு விதமாக பேசுவாங்க. இதெல்லாம்
ஸோ அப்போது தனியாக போக முடியாதுன்ட்டு அவங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு போகிறாரு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, பொம்பளை பசங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அம்மா பொறுப்பில் போய்விட்டுட்டு எனக்கு அவங்க ஒய்ஃபை அவ்வளோ பாராட்டணும்னு தோணுது. தங்கலக்ஷ்மி அவங்க பேர், அவர் பேர் விமல் அண்ணா, அது தங்கலக்ஷ்மி. அவங்க 2 பேரும் தெய்வ பிரவிங்க. உண்மையிலே இந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு டாக்டராக இருக்குதுன்னா இதை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா அவங்க ஆகிருக்க முடியாதுங்க. நிறைய சங்கவிங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த சங்கவிக்கு பக்கத்து வீட்டிலலாம் இந்த விமல் அண்ணா தங்கலக்ஷ்மிலாம் இல்லைங்க. அதான் ப்ராப்ளம். ஸோ அவங்க இன்டர்வியூ நிறைய வாட்டி பார்த்தேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். என்ன ஒரு குவாலிட்டி திங்கிங்கு, வேறு லெவல். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் 10 மினிட்ஸில் பேசணுன்ற ஐடியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவ்வளோவும் சொல்ல முடியல. பட் எனக்கு மனசில் வந்து அவ்வளோ இருக்குது, இதை வந்து அவ்வளோ நேரம் அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க சொன்ன ஒவ்வொரு நிறைய டைலாக்ஸ் அவங்க சொன்னது வந்து அப்படியே மனசில் என்ன உருக வச்சுது. அதில் அவர் சொல்கிறாரு, எல்லாம் ஊரெல்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க அவரை, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இல்லை என்னென்னமோ சப்போர்ட் வருது, எல்லாம் பாதி அது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது. நல்ல வேலைங்க, நான் வந்து என் லைஃப்பில் நான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வேன், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்காது, அதை பற்றி எனக்கு இல்லைங்க. ஆனால் என் வீடு இன்னும் அந்த மழை பெஞ்சா 10 இடத்துல ஒழுகுது, 10 இடத்துல பாத்திரம் வைக்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் நான் எனக்கு ஒரு வேறு நல்ல விதமாக வருமானம் வந்து என்னுடைய முயற்சியில் வந்திருந்தா கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க, இந்த பைசாவில் நான் நல்லா இருக்கிறேன்னுவாங்க. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்போது இப்படியே இருக்கிறதுனால பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க என்ன ஒரு மென்டாலிட்டிங்க. அதை விட அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்க பாருங்க, வேறு லெவலுங்க. என்ன சொல்கிறாங்க, இதை மாதிரிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இதை மாதிரி கொஞ்சம் முடியாமலாம் இருந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்றாரு. யதார்த்தமாக எப்படி உண்மையிலே சொல்கிறேன், அந்த விமல் அண்ணா அந்த தங்கலக்ஷ்மி கோல்டுங்க, நீங்கள் ரியல் கோல்டு. உங்களை மாதிரி இருக்கணும். நான் கூட இந்த இதில் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸுன்னு வந்தான்னா நான் உண்மையிலே கொஞ்சம் என்னுடைய தகுதிக்கு மீறிலாம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வருஷம் ஃபீஸு 20,000 30,000 அதை தந்துடுவேன். பார்க்க மாட்டேன், யார்கிட்ட சொல்லிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது சொன்னாலே தப்பு, இதுக்காக சொல்கிறவங்க கிடையாது, சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. முடிஞ்சால் பண்ணுங்கள். அதாவது அவ்வளோ நல்லதுங்க. ஒருத்தவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அதுக்கு பண்ணிட்டோம்னா நம்ம ஏதோ பண்ண திருப்தி கிடைக்கும். அவங்க சொன்னாங்க பாருங்கள், இப்போ என்ன எனக்கு 3 பசங்க, என் பொண்ணு கிளாஸ் ஃபஸ்ட் வரா, நல்லா படிக்கிறா, பிகாஸ் ஆஃப் இது அப்படின்றா. அவன் நல்லா ஒரு அந்த ஊரே நல்லா படிக்குது, ஊர்லேயே நிறைய பேருக்கு வந்து அந்த எஜுகேஷன் வாழ்க்கையை மாற்றோன்றதுல நம்பிக்கை வந்துச்சு, அதில் மாறிட்டாங்கன்ட்டு அந்த உதாரணம். இவங்களுக்கு பாருங்கள், நம்ம பாலிசி தாங்க அதான், நல்லதே நினைக்கலாம், நல்லதே செய்யலாம், நல்லது நடக்கணும். அதுதான் அவங்க நல்லதே நினச்சாங்க, நல்லதே செய்தாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்குது. அவங்க பொண்ணு கிளாஸ் ஃபஸ்ட் வரா, நல்லா படிக்கிறா, அவளுக்கும் அந்த ஆசை பெரிய லெவலில் வரணும், டாக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று. டாக்டர்ன்ட்டு தான் இல்லை, படிப்பு அவங்களுடைய வாழ்க்கை சூழலையே மாற்றோன்றதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் அந்த ஃபேமிலி. அவங்க குழந்தைங்க அவ்வளோ நல்லா வரணும், மனசார ஆசைப்பட்றேன், நல்லா வரணும், லீட் பண்ணணும். இதை மாதிரி இன்னும் சில பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். இன்னும் இதை மாதிரி சங்கவிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சிரமமாக நம்ம கண்ணில் பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நாம் பெருசாக பண்ணிட முடியலனாலும் நம்ம இதை மாதிரிங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலாம். ஒரு பல பேருடைய அவங்களுக்கு பார்வைப்படுற ஒரு இது அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் அவங்களுக்கு கிடைக்கும். இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க நம்மளை சுற்றி இல்லை, அதை தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து போன வாரம் பேசின மாதிரி கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் அகெயின் டைம் இல்லை, அந்த கதையை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவ்வளோ டைமில் தான் பண்ணுறோம். நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதை மாதிரி நல்ல முகங்கள், நீயானா முகங்கள் ஒரு ப்ரோக்ராம் அதுலேருந்து பார்த்தா அவங்களெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் அதை எடுத்துக்கலாங்க. அதை தான் ஷேர் பண்ணணும். நம்மளை சுற்றி நிறைய நல்லா இருக்கா, அதை நாமளும் கிளியராக ஓரளவு சப்போர்ட் சிஸ்டம் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குற இடத்துக்கு ஆண்டவன் நம்மளை எவ்வளோ பேரோட நல்லா வச்சுருக்கலாம். எதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லது பண்ணணும், நல்லது நினைக்கணுன்ட்டு தான். அதை பண்ணலாமுங்க. அதுக்கு ஒரு பெரிய ஃபார்ம். நீங்களாம் இது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா, இது நல்ல விஷயம்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கொஞ்சம் கொடுங்க. இன்னும் எதை மாதிரிலாம் ஷேர் பண்ண முடியும், எதெல்லாம் சொல்லலான்றதை கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.